என்னை ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன ஏசு போய் ஏசு அப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பிதா வந்து தகப்பன், அவருடைய மகன் தானே இயேசு கிறிஸ்து, அப்படி தானே பைபிளில் எழுதி வச்சிருக்குது. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஏசப்பா அப்படின்னு நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க? இயேசு வந்து அப்பாவை ஆக முடியுமா அப்படின்னு என்னை வந்து ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அவங்க கேட்குறது கூட கரெக்டாக தான் இருக்குது. ஏசப்பா, அப்பா பிதா வந்து தகப்பன், அவருடைய மகன் தான் இயேசு கிறிஸ்து, அப்படிதான் நம்மளுக்கு வேதத்தில் போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் வந்து நம்ம வந்து ஏசப்பான்னு கூப்பிடுறோமே, இது எப்படி, இது கரெக்டா? கடவுள் வந்து திரியேக தேவனாக இருக்கிறாங்க, கடவுள் வந்து திரியேக தேவனாக இருக்கிறாங்க, மூன்று ஆட்களாக இருக்கிறாங்க, 3 பேரும் ஒரே தேவனாக இருக்கிறாரு அப்படின்றது நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இதை பற்றி நான் தியானம் பண்ணினே இருக்கிறேன். தியானம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு ஒரு வசனத்தை சுட்டி காட்டினார். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுது? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். சீடர்கள் கூட கேட்கும்போது, இயேசுவே பிதாவை சொல்றீங்க, பிதாவை எங்களுக்கு காட்டுங்க, அது போதும்னு சொல்றாங்க. அதுக்கு இயேசு சாமி சொல்றாரு, இவ்வளோ நாள் என் கூடவே இருந்துக்கிட்டே இன்னும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியலையா? என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னு ஏசாமி சொல்றாரு. ஸோ அப்போ இயேசுக்குள்ள பிதா இருக்கிறார். அவருடைய ஆவி, பிதாவினுடைய ஆவி அவருக்குள்ள, பிதா தான் ஆவியானவர், பிதா தான் ஆவியானவர், பிதா அவருக்குள்ள இருக்கிறாரு. அப்ப ஆவியானவர் சொல்றாரு, இயேசுவும் பிதாவும் ஒரே சரீரத்தில் தான் இருக்கிறாங்கோ. அதனால தான் இயேசு சாமி நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. இந்த வசனத்தை எனக்கு கோடிட்டு காட்டுறாரு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்னு இயேசுவே சொல்லிக்கிறாரு. அதனால ஏசப்பா அப்படின்னு கூப்பிடும்போது இயேசுவையும் பிதாவையும் சேர்த்து தான் கூப்பிடுறாங்க. ஏசப்பான்னா இயேசுவையும் பிதாவையும் சேர்த்து ஏசப்பா மகன்